ஹே ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான சன்ஃப்ளவர் க்ரோஷே கிளாத் கிளிப் தான் பார்க்க போகிறோம். ஸோ சன்ஃப்ளவர் பண்ணுறதுக்கு நான் ப்ரௌன் கலர் த்ரெட் எடுத்துருக்கிறேன். இந்த ப்ரௌன் கலர் த்ரெட்டில் மேஜிக் ரிங் போட்டுட்டு 3 செயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 15 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. ஸோ டோட்டலாக நமக்கு 16 டபுள் க்ரோஷே இருக்கணும், செயின் 3யோட சேர்த்து. 16 போட்டதுக்கப்புறம் இந்த செயின் 3 தேர்ட் செயினில் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. எல்லோ கலரில் வந்து ஏதாவது ஒரு ஸ்டிச்சில் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ சேம் ஸ்டிச்லேயே ட்ரிபிள் க்ரோஷேக்கு 2 டைம்ஸ் yarn over பண்ணணும். அதே ஸ்டிச் டபுள் க்ரோஷே போட்டோம்ல, அதே ஸ்டிச்சில் ட்ரிபிள் க்ரோஷே போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 செயின், 1 2 செயின் போட்டதுக்கப்புறம் இப்போ வந்து பிக்கார்ட் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த டபுள் க்ரோஷேவும் ட்ரிபிள் க்ரோஷேவும் பண்ணிடணும் இல்லையா? 2 செயினுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 லூப் இருக்கும். அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பிக்கார்ட் ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அகெயின் ட்ரிபிள் க்ரோஷே, சேம் ஸ்டிச்லேயே ட்ரிபிள் க்ரோஷே. அடுத்து ஒரு டபுள் க்ரோஷே அதே ஸ்டிச்சில். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பெட்டல் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளார போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச். ஃபஸ்ட்டு பெட்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்ம ஒவ்வொரு பெட்டலாக க்ரியேட் பண்ணிட்டு வரணும். இப்போ அடுத்த பெட்டல் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. நம்ம இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம்ல, அதில் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் தான் ஒரு டபுள் க்ரோஷே பண்ணணும். ஒரு டபுள் க்ரோஷே, ஒரு ட்ரிபிள் க்ரோஷே, அதே ஸ்டிச்சில் ஒரு ட்ரிபிள் க்ரோஷே. ஸோ இது ரெண்டுக்குமே நான் வந்து 4 ப்ளே அக்ரலிக் yarn தான் யூஸ் பண்ணுறேன். ட்ரிபிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் 2 செயின் போட்டுட்டு பிக்கார்ட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அடுத்து அகெயின் அதே ஸ்டிச்சில் ட்ரிபிள் க்ரோஷே. அடுத்து அதே ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் போய் ஸ்லிப் ஸ்டிச். இதே போல் ஒவ்வொரு பெட்டலாக ரெடி பண்ணிவிட்டு வாங்க. ஸோ ஊக் சைஸ் வந்து நான் 3 mm ஃபாலோ பண்ணுறேன். ஸோ டோட்டலாக நமக்கு 8 வந்திருக்கும், 8 பெட்டல்ஸ் கிடச்சிருக்கும். லாஸ்ட்டாக நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த ஸ்டிச்சில் போய் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு த்ரெட்டை கட் பண்ணிவிடுங்க. இதே போல் 2 ஃப்ளார் ரெடி பண்ணிவிட்டு கிளிப்போட 2 சைடும் க்ளூ வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மக்கிட்ட க்ரோஷே ஒர்க் ஷாப் ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு